ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கான கைடன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷனை தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, இதில் நிறைய பேர் டிஸப்பாயின்மெண்ட் ஆவீங்க, நிறைய பேர் என்கரேஜும் ஆவீங்க. என்னென்ன காரணம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா மேல் கேண்டிடேட், அதாவது மேல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு, மேலுக்கு இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆவீங்க. இது என்கரேஜிங்காக இருக்கும். ஃபீமேலுக்கு இது கொஞ்சம் ட்ராபேக் தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நார்செட்டு நிறைய எக்ஸாம்ஸில் நார்செட்டு, ஜிப்மரு, இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் உள்ள நர்சிங் ஆஃபீஸர் எக்ஸாமில் 80-20 ரிசர்வேஷன் கொடுத்து 80% ஃபீமேலுக்கும் 20% மேலுக்கும் கொடுத்து அதில் கேட்டகரி ரிசர்வேஷன் அப்ளை பண்ணி ரெக்ரூட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போது இதில் பார்த்திங்கன்னா இந்த 80-20 ரிசர்வேஷனில் நிறைய கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, நிறைய லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறதுனால, அப்புறம் நிறைய பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக்கு, அதுக்கு எகெயின்ஸ்டாக போராட்டம், அந்த மாதிரி நிறைய பண்ணதுனால இப்போ பார்த்திங்கன்னா எய்ம்ஸ் ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. இன் ஃப்யூச்சரில் இதில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இந்த 20% ரிசர்வேஷன் இருக்கிறதுனால நிறைய மேல் கேண்டிடேட் உள்ளே போக முடியல. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில், அதாவது ஓப்பனில் எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இதில் மேல் கேண்டிடேட் ஆல்மோஸ்ட் 60-70% உள்ளே போனாங்க. ஒன்லி 30% தான் பார்த்திங்கன்னா ஃபீமேல் கேட்டகரி போனாங்க. அதுவும் நார்த் இண்டியன்ஸ் நிறையா போனாங்க. அந்த ராஜஸ்தான் பசங்க நிறைய பேர் 70% வரலும் அவங்க போனாங்க. ஸோ அதனால் ஸ்டாஃப் ஃபீமேல் ஸ்டாஃப்ஸ் ஹாஸ்பிட்டலில் கம்மியாக இருக்கிறதுனால இந்த 80-20 ரிசர்வேஷனை கொண்டு வந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கேசஸ்ஸு, நிறையா ஸ்ட்ரைக்கு, நிறைய போராட்டம் அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போது இந்த அடுத்தது வர அந்த நார்செட் 9, நார்செட் 10, 11, 12 இதுக்கெலாம் ஆல்ரெடி டேட் அனௌன்ஸ் பண்ணி எய்ம்ஸோட வெப்சைட்டில் அதை இன்ஃபர்மேஷன் கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் சர்க்குலர் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறமா வர, அதாவது நார்செட் 8க்கு ஸ்டேஜ் 2 எக்ஸாம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நடக்க இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் அது நடக்கும். அடுத்து நார்செட் 9, 10, 11, 12க்கெலாம் டேட் அனௌன்ஸ் பண்ணதை கேன்சல் பண்ணி ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அது என்ன காரணத்தினால நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நார்செட் 9, 10, 11, 12ல் நிறைய வேக்கன்சிஸ் வரும். ஏன்னா ரெக்ரூட்மெண்ட் கொஞ்சம் தள்ளி போகிறதுனால. இதில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி உங்களுக்கு 50-50 அந்த மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஓப்பனாகவே எல்லாத்துக்கும் ஓப்பனாக உங்களுக்கு எல்லாரும் ஒரே இதில் அப்ளை பண்ணுற மாதிரி, அதாவது ரிசர்வேஷன் இல்லாமல் 80-20 ரிசர்வேஷன் இல்லாமல், அந்த ஜெண்டர் பயாஸ் இல்லாமல் உங்களுக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் மேல் கேண்டிடேட்டாக இருக்கவங்க இன்னும் நல்லாவே படிக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்த நார்செட் 9, 10, 11, 12ல் நிறைய மேல் கேண்டிடேட் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான சர்க்குலர் ரொம்ப சீக்கிரமாகவே உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். 18/4/2025 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணது. ஸோ இதுதான் அந்த சர்க்குலரு. நான் எக்ஸாக்டாக படித்து பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, கண்டினியூஷன் ஆஃப் த அட்வர்டைஸ்மெண்ட்டு அந்த டீட்டெயிலாம் சொல்லி, cancellation of the upcoming NORCET tentative examination in respect of the aims as per the following data. இதனால் கேன்சல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, it is hereby notified that all the NORCET nursing officer recruitment common eligibility test tentative examination scheduled by the all India other aims are cancelled with immediate effect. ஸோ இப்போலேருந்து அதை கேன்சல் பண்ணுறோம். ஏன்னா எய்ம்ஸ் strongly condemn the agitation of the instigated by the students against the 80-20 recruitment guidelines, wherein 80% post designated for the female. அதெல்லாம் அந்த கதையெல்லாம் ஓகே. such a action not only disrupt, அதாவது ஆல்ரெடி இதை அதாவது அஜிடேட் ஆனது, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அஜிடேட் ஆகி இந்த இதெல்லாம் போராட்டம்லாம் பண்ணுறதுனால இதை எய்ம்ஸ் ஸ்ட்ராங்லி கண்டெம் பண்ணுது. கண்டெம்ட் ஆஃப் அந்த இது சொல்லுது. such a action is not only disrupt, ஸோ இது அகாடமிக் ப்ரொஃபஷனல் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகிறது அப்படிங்கிற அந்த கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக நான் சொன்ன விஷயம் தான் இதில். நீங்கள் வேணால் போய் படித்து பார்த்துக்கலாம். ஃபர்தராக அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், மற்ற டீட்டெயில் எல்லாமே அவங்களோட வெப்சைட்டில் போடுவாங்க. நம்ம பார்த்து அப்டேட் பண்ணலாம். ஸோ அடுத்தது ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் இருக்குது. நிறைய பேர் தமிழ்நாட்டிலேருந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க மறக்காமல் நம்மளோட கமெண்ட்டில் சொல்லிவிட்டு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. யாரெல்லாம் அடுத்து ஓல்டு கொஷின் பேப்பர் செல்ஃப் அசஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் சொன்னீங்க அப்படின்னா நம்ம அடுத்தது ஒரு 20 கொஷின்னாவது நம்ம செல்ஃப் அசஸ்மெண்ட்டாக போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம்.
ஸோ அந்த மாதிரி வீடியோ வேணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு எனக்கு டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக ஒரு 20 கொஸ்டினாவது போட்டு உங்களுக்கு வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணி ஈவன் நம்ம வந்து பர்சனலாக கைடன்ஸ் கொடுத்தா கூட அவங்க பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவ் மார்க்கிங்கை நிறையா கொடுக்குறாங்க. அதாவது ஒரு 50-60 பக்கத்தில் கூட நெகட்டிவ் மார்க் போகுது, 10-20 தான் கரெக்டாக பண்ணுறாங்க. ஸோ தயவுசெய்து நெகட்டிவ் மார்க் அவாய்ட் பண்ணுங்கள். அந்த நெகட்டிவ் மார்க்கை எப்படி அவாய்ட் பண்ணுறது, நம்ம எந்த லெவலில் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கோம், இன்னும் எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன், நம்மளோட செல்ஃப் அசஸ்மெண்ட் நம்மளே அசஸ் பண்ணிக்க முடியும் நம்மளோட லெவல் என்னங்கிறது. அதுக்காக தான் நம்ம வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் போடுறோம். நிறைய வீடியோஸ் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டாச்சு செல்ஃப் அசஸ்மெண்ட்டு, ஓல்டு கொஸ்டின் பேப்பர்லாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னாவே ஓரளவுக்கு நல்ல ஐடியா கிடச்சிரும். வேணுங்கிறவங்க அதை போய் பார்த்துக்கோங்க. பர்சனலாக என்னோடய வீடியோஸ்லாம் வேணும், என்னோட மெட்டீரியல்லாம் வேணுங்கிறவங்க ஜாயின் பட்டன் இருக்குது, ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் மேல் கேண்டிடேட்டுக்கு என்கரேஜிங்காகவும் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு டிமோட்டிவேட்டாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவலைப்படாதீங்க, நல்ல ரிசல்ட் வரும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.